தனுர் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு சிறந்த வாரமாக அமையப் போகின்றது. ராசியாதிபதியா இருக்கக்கூடிய குரு வந்து 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்காரு. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்றது வலுக்கிறது. அந்த வீட்டில் செவ்வாய் ஆட்சி பெறும். அப்போ பிள்ளைகளால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். நீங்க சொல்றது பிள்ளைகள் கேட்பாங்க. பிள்ளைகளுடைய அந்த தேர்ச்சி, அவங்க பெற்ற மதிப்பெண்கள் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப திருப்தியா கொடுக்கும். அவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், கல்யாணம் பார்க்க போறீங்க, இல்லை வந்து அவங்கள வந்து காலேஜில் சேர்க்க போறீங்கன்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்காது. நிறைய பணம் கொடுத்து நீங்கள் ரெக்கமெண்டேஷன்லாம் போயிட்டு அப்போ தான் சேர்க்கணும் அப்படின்ற நிலையெல்லாம் இப்போ இருக்காது. டைரெக்டாக அவங்களுக்கே கிடைக்கும். நீங்கள் சும்மா கூட போனால் போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். திருமண விஷயங்கள் பார்க்கும்போதும் கூட அவங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஈஸியாக வந்து பொண்ணு பையன் கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் நல்லது நடக்க போகிறது. சத்ரு ஜெயம் பெறக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம். 6ஆம் இடத்துல சூரியனோடு புதன் சேர்ந்து இருக்கிறது. அங்கேயே சந்திரன் இருந்து இந்த வாரம் தொடங்குகிறது. அதனால இந்த வாரத்துல கடன் பிரச்சனையோடு வாரத்தை தொடங்குனீங்கன்னா அதை அடைக்கிறதோ அல்லது அடைக்க முடியுன்ற நம்பிக்கை வர்றதோ, உடல் உபாதையோடு தொடங்குனீங்கன்னு சொன்னா நல்ல ஆரோக்கியத்தை நோக்கி போயிடுவீங்க. வழக்கு எதிரிகள் போன்ற விஷயங்கள் இருந்தா அதுல உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்பட போகிறது.